இப்போ நம்ம நின்றுருக்க பிளேஸ் தான் வந்து பார்த்தீங்கன்னா போடிமேட்லேருந்து மூணாறு போகிற ரோடு. ரொம்ப வந்து வெதர் சூப்பராக இருக்குங்க. போன வீடியோவில் வந்து பார்த்தீங்கன்னா நம்ம வந்து வட்டப்பாறை தண்டு அப்படின்னு சொல்லிட்டு ஒரு வியூ பாயிண்ட் தான் வந்து போனோம். ஒரு அடர்ந்த காட்டுக்கு நடுவில் போன மாதிரி ஒரு ஃபீலே வந்து கொடுத்தது. அது அங்கே நிறைய மிஸ்ஸு, அங்கே நாங்கள் போகிற டைமில் மழைலாம் பெஞ்சு ரொம்பவே வந்து சூப்பராக இருந்தது. நிறையவே என்ஜாய் பண்ணோம். நீங்கள் யாருன்னா அந்த வீடியோவை பார்க்கலன்னா நான் கீழே லிங்க் தரேன், அதை கிளிக் பண்ணி பாருங்க. ரொம்பவே வந்து சூப்பராக இருக்கும். அங்கேருந்து கிளம்பி நாங்கள் வந்து இப்போ தமிழ்நாடு கேரளா செக் போஸ்ட் வந்துட்டோம். இங்கே வந்து ஒரு டீ கடையில் சூப்பரான ஒரு லெமன் டீ தான் வந்து குடிச்சோம். இந்த வெதருக்கு அதுவும் ரொம்ப சூப்பரா இதமா இருந்தது. நாங்க அகைன் வந்து ஹோட்டலுக்கே போயிட்டோம். அங்க போய் லஞ்ச் சாப்பிட்டு ரெஸ்ட் எடுத்துட்டு ஈவினிங் வந்து ஒரு வியூ பாயிண்ட் போலாம்னு சொல்லிட்டு நான் போன வீடியோல வந்து சொல்லிட்டு இருந்தேன். ஸோ இன்னைக்கு நம்ம இந்த வீடியோல எங்க போறோம், என்னெல்லாம் பண்ணணும் இந்த வீடியோ தொடர்ந்து பாருங்க. வாங்க நம்ம வீடியோக்குள்ள போகலாம். கைஸ், இப்போ வந்து டைம் வந்து பார்த்தீங்கன்னா ஈவினிங் வந்து ஒரு 5 o'clock மேலே ஆகுது. ஸோ ஆஃப்டர்நூன் நல்லா லஞ்ச் சாப்பிட்டு இந்த வெதருக்கு ஒரு தூக்கத்தை போட்டுட்டு நம்ம வந்து இப்போ இன்னொரு வியூ பாயிண்ட் பார்க்க தான் வந்து போயிட்டுருக்கோம். ஸோ அதுதான் வந்து நீங்கள் பார்த்துட்டு இருக்கீங்க. இது வந்து பார்த்தீங்கன்னா இதுவும் கேரளா தமிழ்நாடு செக் போஸ்ட்டில் தான் வந்து இந்த வியூ பாயிண்ட்டும் வந்து இருக்குது. ஸோ நம்ம வந்து கேரளா செக் போஸ்ட் தாண்டி அந்த செக் போஸ்ட் கேரளா செக் போஸ்ட் ஒட்டினா மாதிரி வந்து ஒரு ரைட் கட் ஆகுது. போன வீடியோவில் வட்டப்பாறை தண்டு போன மாதிரி இதுவும் வந்து ரோட்லேருந்து ஒரு மண்பாதை மாதிரி ஒரு ஆஃப் ரோடிங் தான் வந்து போகுது. செக் போஸ்ட் தாண்டின உடனே நீங்கள் வீடியோவில் பார்ப்பீங்க, செக் போஸ்ட் தாண்டின உடனே வந்து அந்த கேரளா செக் போஸ்ட் பக்கத்தில் வந்து ரோடு போகுது. அதுக்குள்ளே தான் நம்ம வந்து இப்போது போயிட்டுருக்கோம். ஸோ இது வந்து ரொம்பவே வந்து அட்வென்ச்சர்ஸாக வந்து இருக்கும். ஃபுல் அண்ட் ஃபுல் ஆஃப் ரோடிங்காக வந்து இருக்கும். ஸோ வந்து இந்த ஆஃப் ரோடிங் வந்து பிடிச்சவங்க, இந்த ஜீப் வந்து பிடிச்சவங்களாம் வந்து இந்த வீடியோ ரொம்ப பிடிக்கும் நான் நம்புகிறேன். இங்கே வந்து டோட்டலாக வந்து பார்த்தீங்கன்னா நம்ம ஆல்ரெடி போன வீடியோவில் பார்த்த மாதிரி இந்த ஏரியா ஃபுல் அண்ட் ஃபுல் வந்து கார்டமன் பிளான்ட், அதாவது ஏலக்காய் வந்து பிளான்டேஷனாக வந்து அதிகமாக இருக்குது. இந்த ரூட்லேயே வந்து நிறைய ஏலக்காய் பிளான்டேஷனாக வந்து இருக்குது. இப்போ நம்ம ஜீப் போகிற டைம் வந்து பார்த்தீங்கன்னா நாங்கள் ஒரு 10 minutes ஜீப் நம்ம ரைட் போகிற மாதிரி இருக்கும். ஆஃப் ரோடிங் ஃபுல் அண்ட் ஃபுல் ஒரு 10 to 15 வந்து ஃபுல் அண்ட் ஃபுல் ஆஃப் ரோடிங் தான் போகிற மாதிரி இருக்கும். ஸோ உள்ளே போயிட்டு வந்து ஒரு சின்ன ஒரு பாறைக்கு மேலேருந்து நம்ம வந்து ஒரு வியூ பாயிண்ட், அதாவது மூணாறு, இந்த சூரியநெல்லி, அப்புறம் வந்து நம்ம அங்கே பார்த்த இந்த ஆணையரங்கள் இல்லாமல் இன்னொரு பக்கத்துலேருந்து இந்த வியூ வந்து பார்க்க போகிறோம். இந்த பிளேஸை தாண்டி தான் வந்து கொழுக்குமலையும் வந்து இருக்குது. இந்த பிளேஸ் வந்து கொழுக்குமலை பக்கம். பட் ஆனால் வந்து இந்த பக்கத்துக்கு போகிறதுக்கு நம்மளுக்கு அலோவ் கிடையாது. ஏன்னா இது கேரளா தமிழ்நாடு செக் போஸ்ட், அதுவும் இல்லாமல் இது ரிசர்வ் ஃபாரஸ்ட் ஏரியானாலும் நம்மளுக்கு வந்து இந்த பக்கம் அலோவ் கிடையாது. ரொம்பவே வந்து த்ரில்லிங்காக வந்து இருந்தது. நிறைய கார்டமன், அதாவது நிறைய இந்த ஏலக்காய் பிளான்டேஷன் தான் வந்து இருந்தது. இன்றைக்கி வந்து நாங்கள் ரொம்ப லக்கியாக என்னன்னு வந்து தெரியல. மார்னிங்லேருந்து நீங்கள் பார்த்துருக்கீங்க, போன வீடியோ நம்ம வந்து அந்த வட்டப்பாறை தண்டு போகிற மிஸ்ட்லாம் வந்து ரொம்ப ஃபார்ம் ஆகிட்டு அப்படியே மூடிட்டு அப்படியே ட்ரிசில்லாம் வந்து ஆகிட்டு இருந்தது. ரொம்பவே வந்து சூப்பராக இருந்தது. இது ஈவினிங்கும் வந்து இங்கே கொஞ்சம் அப்படி தான் இருக்குது. ஈவினிங் கொஞ்சம் பரவாயில்ல, கொஞ்சம் இருட்டின்னு வந்தாலும் கொஞ்சம் கிளியராக இருக்குது. பட் மழை பெஞ்சு அப்போ தான் வந்து விட்டுருக்கு நாங்கள் போகிற டைம்னா. கொஞ்சம் இந்த ஆஃப் ரைடிங் போகிறப்ப அது சேரு சகஜமாக இருக்குது. அதெல்லாம் நீங்கள் வந்து பார்க்க முடியுது. நம்ம உள்ளே போக வந்து இங்கே இந்த ஆஃப் ரோடிங் நான் ஆல்ரெடி சொல்லிட்டு இருந்தேன். ஸோ நம்ம உள்ளே போக ரோடு வந்து கொஞ்சம் ஸ்டீப்பாக ஏறிட்டே தான் இருக்குது. கரடு முரடான பாதைகளாக இருந்தாலும் அந்த ஜீப்பில் இருந்து நம்மளுக்கு வந்து நம்மளுக்கு ஒரு குலுக்கி போட்டு நம்மளை திருப்பி, அதாவது வீட்டி பட்டு சொல்லுவானு, அது நம்ம தாக்கி நம்மளை அதை திருப்பி போட்டு ஒரு மாதிரி சுரட்டி ஒரு மாதிரி ஆக்கிடுச்சு. ஸோ இதே மாதிரி தான் வந்து கொழுக்குமலை வந்து போகிறப்போ இருக்குன்ற மாதிரி சொன்னாங்க. ஸோ அது எப்படி இருக்க போதுன்னு தெரியல. அதுக்கெல்லாம் முதல் படியாக இது வந்து இருக்கும் போல். ஸோ அதுக்கான ஒரு ட்ரையல் தான் வந்து இது. இன்னும் கொஞ்சம் ஸ்டீப்பாக ஏற அந்த ஈரம்லாம் வந்து இருக்குது. அந்த பாறைலாம் வந்து உங்களுக்கு தெரிய ஆரம்பிப்பாங்க. ரொம்ப வந்து எக்ஸைட்டிங். அது ஆஃப் ரோடிங், ஒரு அட்வென்ச்சர் ப்ளஸ் ஆஃப் ரோடிங்காக இருந்தது. இந்த பக்கம் பார்த்தீங்கன்னா ஒரு பெரிய பள்ளத்தாக்கு மாதிரி வந்து இருக்குது. அதுக்கு அப்படியே இது நடுவிலே வந்து ஒரு சில கிராமங்கள்லாம் வந்து வாழ்ந்துட்டுருக்காங்க இந்த கார்டமன் பிளான்டேஷன் நடுவில். இது போதாதுன்னு பார்த்தீங்கன்னா காற்று தான் வந்து இந்த காலையிலேருந்தே ரொம்ப ஹெவியாக வந்து காற்றாச்சு. அதாவது என்ன மாதிரி காற்றுன்னு பார்த்தீங்கன்னா நம்மளே இறங்கி கீழே தள்ளுற அளவுக்கு வந்து ஒரு ஃபோர்ஸாக வந்து இருக்குது காற்று. ஸோ ஆனால் அதுவும் வந்து ஒரு என்ஜாய்மெண்ட்டாக தான் இருந்தது. எனக்கு வந்து ரொம்பவே வந்து ஹாப்பியாக இருந்தது. மார்னிங்லேருந்து இந்த ஈவினிங் பார்க்குறதும் வந்து ரொம்ப சூப்பராக இருந்தப்போ ரொம்பவே வந்து என்ஜாய் பண்ணேன். நீங்கள் இந்த இடத்துக்கு எப்படி போகலான்னு பார்த்தீங்கன்னா, நான் ஆல்ரெடி சொன்ன மாதிரி நான் செல் பேக்கில்
ஸ்டே பண்ணாங்க. எனக்கு வந்து அங்கே ரிசப்ஷனில் வந்து இந்த மாதிரியான பேக்கேஜஸ்லாம் வந்து இருக்குன்னு சொல்லிட்டு அவங்க சஜஸ்ட் பண்ணாங்க. ஸோ நீங்கள் சில்பர்கில் தங்கினா தான் வந்து இங்கே இந்த பிளேசஸ்லாம் போக முடியும்னு இல்லை. ஸோ அங்கே ஜீப் வந்து அவங்க காமன் தான். ஸோ அவங்க நம்பர் வந்து நீங்கள் நான் நம்பர் வந்து கீழே தரேன். ஸோ அவங்களுக்கு வந்து நீங்கள் கான்டாக்ட் பண்ணிங்கன்னா அவங்க வந்து உங்களை வந்து இந்த மாதிரியான பிளேசஸ்லாம் வந்து கூட்டிகிட்டு போவாங்க. ஸோ இது வந்து நான் ஆல்ரெடி சொன்ன மாதிரி பர் ஜீப்புக்கு 2000 3000 நான் போகிற டைமில் அப்போது வந்து சார்ஜ் பண்ணாங்க. இப்போ எவ்வளோ வந்து சார்ஜ் பண்ணுறாங்கன்னு எனக்கு தெரியல. நீங்கள் கால் பண்ணி விசாரிச்சுக்கோங்க. ஸோ நான் வந்து நம்பர் வந்து கீழே வந்து டிஸ்கிரிப்ஷன் வந்து தரேன். சாந்திரி பாடிடும் பாடலே மரமெல்லாம் மனிதராய் ஆடுதே. புல் பூண்டுகள் பூச்சிகள் பட்சிகள் சொந்தமாய் வழியெல்லாம் மாறுதே. சாந்திரி பாடிடும் பாடலே மரமெல்லாம் மனிதராய் ஆடுதே. புல் பூண்டுகள் பூச்சிகள் பட்சிகள் சொந்தமாய் வழியெல்லாம் மாறுதே. கால் போகிற காடுகள் மேடுகள் கையை சேர்க்கின்றதே இசையிலே. வாய் பேசிடும் ஓசையை காட்டிலும் அன்பின் ஜாடைகளே மொழிகளே. ஓடையா ஓடினா சேரலாம் கடலையே யாதுமாய் வாழ்வதால் நீங்களாம் உடலையே. கூரையில் தங்குமோ பாலிலா சொல்லடா எங்குமே செல்லடா. சாந்திரி பாடிடும் பாடலே மரமெல்லாம் மனிதராய் ஆடுதே. புல் பூண்டுகள் பூச்சிகள் பட்சிகள் சொந்தமாய் வழியெல்லாம் மாறுதே. வாழ்வென்பதோ நாட்டிய நாடகம் சந்தம் சேர்க்கின்றதே நதிகளே. நாள் தேதிகள் பார்த்திடா மாதங்கள் செல்லும் பாதைகளே திசைகளே. ஓடையா ஓடினா சேரலாம் கடலையே யாதுமாய் வாழ்வதால் நீங்களாம் உடலையே. கூரையில் தங்குமோ பாலிலா சொல்லடா எங்குமே செல்லடா. நான் ஆல்ரெடி சொன்ன மாதிரி இங்கே வந்து பார்த்திங்கன்னா அந்த ஜீப் டிரைவரும் சரி அந்த கூட வந்திருக்க கைடும் சரி நம்மளை வந்து ரொம்ப வந்து செக்யூர் பண்ணி பாதுகாப்பாக ஒரு வியூ பாயிண்ட்டுக்கும் வந்து நம்மளை கூட்டிகிட்டு போவாங்க. நம்ம வந்து பார்த்திங்கன்னா இப்போ கொஞ்சம் கிட்ட முதல்ல வந்து ஒரு வியூ பாயிண்ட் வந்து வந்துட்டோம். ஸோ இப்போ வந்து பாருங்கள் நம்ம 2 ஜீப்பாக வந்து வந்தோம். ஸோ ஃபஸ்ட்டு வந்து வியூ பாயிண்ட் வந்து வந்துட்டோம். இங்கே என்ன இருக்குது எப்படி இருக்குன்றதை வாங்க பார்க்கலாம். ஸோ இங்கே அதே மாதிரி தான் நீங்களே வந்து பாருங்கள். அவர் வந்து ஃபஸ்ட்டு போய்ட்டு நம்மளை வந்து அந்த இடத்துக்கு வந்து நம்மளை படிப்படியாக எப்படி வந்து காலை வைக்கணும் எப்படி இது பண்ணணும் வந்து கைட் பண்ணி கூட்டிகிட்டு போவாங்க. ஏன்னா நம்ம வந்து எல்லாருமே வந்து சிட்டி லைஃப்பில் வந்து இருந்துருக்கோம். இந்த மாதிரியான டெரைன் ஏரியா அதாவது மவுண்டைன்ஸு இந்த ட்ரெக்கிங் போகிறப்போ இந்த மாதிரியான ஃபாரஸ்ட்லாம் வந்து எப்படி இருக்கும்னு நம்மளுக்கு தெரியாது. ஸோ அவங்களோட கைட்லைன்ஸோடு நீங்கள் போகிறப்போ நம்மளுக்கும் வந்து கொஞ்சம் ஹெல்ப்ஃபுல்லாக இருக்கும், கொஞ்சம் சேஃபாகவும் வந்து இருக்கும்.
நம்ம வந்து நம்ம இஷ்டத்துக்கு வந்து இங்கே வந்து இருக்க முடியாது. எந்த இடத்துல பள்ளம் இருக்கும், எந்த இடத்துல வந்து எது இருக்குன்னு வந்து நமக்கு தெரியாது. ஸோ இங்கே வந்து பாருங்கள், நான் வந்து அந்த பக்கம் பள்ளத்தாக்குன்னு சொன்னேன். பட் ஆனால் வந்து அவர் அந்த பக்கம் தான் வந்து நடந்து போயிட்டு இருக்காரு. கொஞ்சம் த்ரில்லிங்காக தான் இருக்குது. இது உள்ள வந்து வருது அந்த குட்டி வழி போகிற மாதிரி இருக்குது. அப்படிதான் வந்து நம்ம போக போகிறோம். இங்கே பாருங்கள், அங்கே எங்கே வழி இருக்குது, அங்கே வழி இருக்கா மாதிரியே தெரியல. நீங்கள் பாருங்கள், ஒரு செடியா இல்லை புதாரா இல்லை என்ன. அந்த பாறையில் நின்று தான் வந்து நம்ம பார்க்க, நீங்கள் உங்களுக்கு அந்த பாறை தெரியுதா, அந்த பாறை மேலே நின்று தான் இந்த வியூ வந்து பார்க்க போகிறோம். இங்கே பாருங்கள், அவ்வளோதான் வந்து ஜம்மு நம்ம உட்காந்தாச்சு. ஏன்னா நின்னா காற்றடிக்கிறதுனால கீழே வர்ற மாதிரி இருக்குது. ஸோ அதனால் வந்து செட்டில்டாக நான் வந்து உட்காந்து இங்கே பாருங்கள் வியூ பாருங்கள் எப்படி இருக்கு. பயங்கரமான காற்று அடிக்குது. ஈவினிங் வந்து ஒரு 5:30 அந்த மாதிரி இருக்கும். பாருங்கள் எப்படி இருக்குன்னு சொல்லிட்டு. ஸோ நம்ம இதில் பார்க்குறது தான் வந்து பார்த்தீங்கன்னா ஆப்போசிட்டில் வந்து அந்த ஒரு மலை இருக்குல்ல, அதுதான் வந்து மூணார். அப்படியே ரைட் சைடில் வந்து பார்த்தீங்கன்னா அந்த ஒரு மேகமூட்டம் மாதிரி இருக்குது, அது மூணார் டாப் ஸ்டேஷன். கீழே அந்த பார்க்குற குட்டி குட்டி லேக் மாதிரி இருக்குது தான் வந்து பார்த்தீங்கன்னா அது எல்லாம் ஒரே லேக் தான், ஆனையரங்கல் டேம். அப்படியே கீழே வந்து குட்டி குட்டி கிராமம்லாம் இருக்குது, மாட்டுப்பட்டி, அதுக்கப்புறம் வந்து சூரியநெல்லி அதெல்லாம் வந்துருக்கு. அது வழியாக தான் நம்ம வந்து கொழுக்கு மலை வந்து போவோம். இந்த ரைட் சைடில் இருக்க மலைக்கு வந்து பின்னாடி பக்கம் தான் வந்து கொழுக்கு மலை வந்து இருக்குது. இந்த இப்போ லெஃப்ட் சைடில் நம்ம பார்த்தது தான் நம்ம மார்னிங் வட்டப்பாறை தண்டு, அந்த மலைக்கு முன்னாடி பொறுத்த இருக்கிறது தான் வட்டப்பாறை தண்டு. ஸோ அதுதான் வந்து நம்ம போயிருந்தோம். அது பாருங்கள் எப்படி இருக்குன்னு. ஆனால் காற்று தாங்க பிச்சின்னு அடிக்குதுங்க. பயங்கரமான ஒரு எக்ஸ்பீரியன்ஸ். அதாவது எட்ஜ் ஆஃப் த மவுண்டெயின், அதாவது அந்த ஒட்டில் வந்து உக்காண்டு இருக்கிற மாதிரி எனக்கு இருக்குது. ரொம்பவே சூப்பராக இருந்து. இந்த காற்று வேறு ரொம்ப ஹெவியாக இருக்குன்னு நம்மளை வந்து அப்படியே வந்து ஒரு ஃபோர்ஸாக வந்து கீழே தள்ளுற மாதிரி இருக்குது. இங்கே பாருங்கள், இந்த நீங்கள் பார்க்குறது தான் எவ்வளோ காற்று அடிக்குது பாருங்கள். அப்படியே அந்த சன்செட் வந்து பாருங்கள், ரொம்ப வந்து என்ன சொல்கிறது, அப்படியே சீனிக்காக வந்து அந்த மவுண்டன்ஸ் நடுவில் வந்து அந்த சன்செட் வந்து ஒரு மறையுது. இது நடுவில் அந்த மேகம் வேறு ரொம்ப சூப்பராக இருக்குது. ஸோ இந்த வீடியோ வந்து உங்களுக்கு ரொம்பவே வந்து பிடிச்சிருக்குன்னு நான் நம்புகிறேன். ஸோ இதே மாதிரி இன்னும் நிறைய வீடியோஸ் வந்து வந்துட்டு இருக்குது. தொடர்ந்து நம்ம சேனலில் வந்து பாருங்கள். ஸோ சப்ஸ்கிரைப் டு பீயிங் பட்ஸ் யூடியூப் சேனல். அப்படியே பக்கத்தில் இருக்க பெல் ஐக்கான் வந்து கிளிக் பண்ணுங்கள். அப்போ தான் நான் போடுற எல்லா வீடியோ வந்து உங்களுக்கு வந்துகிட்டே இருக்கும். நீங்கள் வந்து பார்த்து என்ஜாய் பண்ணலாம். ஸோ இதை தாண்டி இன்னும் நிறைய இன்ட்ரெஸ்டிங்கான வீடியோஸ்லாம் வந்துட்டு இருக்குது. பாருங்கள். டில் தட் பாய்.